மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் அலாவுதீன் பூதம். ஒரு நாள் கங்கம்மா தன்னோட தோட்டத்துல ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தா. இருந்திருந்து அந்த கடப்பாறையில ஏதோ டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்னது? இது ரொம்ப நைஸா இருக்கிற மண்ணுல ஏதோ தட்டுதே. இன்னொரு தடவை தோண்டிக்கிட்டே இருந்தா. மறுபடியும் டங்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அட, இது என்னடா இது? ஏதாவது புதையல் இருக்கிற பாத்திரமா இருக்குமோ அப்படின்னு திரும்பவும் தோண்ட ஆரம்பிச்சா. அப்போ கங்கம்மாக்கு அங்க ஒரு பழைய விளக்கு கண்ணுக்கு தென்பட்டுது. இது என்னடா இது? ஏதாவது பெரிய பாத்திரத்துல நிறைய நகையும் பணமும் இருக்கும்னு பார்த்தா துரு புடிச்சு போன ஒரு விளக்கு கிடைச்சிருக்கு. இதுகிட்ட நமக்கு என்ன வேலை இருக்குன்னு அந்த விளக்க பின்னாடி தூக்கி எறிஞ்சிட்டு திரும்பவும் தோண்ட ஆரம்பிச்சா. கொஞ்சம் முன்னாடி போகும்போது கங்கம்மாக்கு மறுபடியும் அந்த விளக்கு கண் முன்னாடி தெரிஞ்சது. இது என்னது? இது எப்படி முன்னாடி வந்தது அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஆச்சரியமா அந்த விளக்க எடுத்து கையில வச்சுக்கிட்டா. அந்த விளக்கு கீழே கங்கம்மாக்கு ஒரு சின்ன கோல்ட் காயின் கிடைச்சது. ஹை, இன்னைக்கு ரொம்ப காலையில எந்திரிச்சு கண்ணாடியில ஏன் மூஞ்சியே நான் பாத்துக்கிட்டேன் போல இருக்கு. தோட்டத்துல எனக்கு இந்த கோல்டு காயின் கிடைச்சது அப்படின்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஆமா, இது ஒண்ணும் மேஜிக் லேம்ப் இல்லையே. இத பின்னாடி தூக்கி போட்டா உடனே என் முன்னாடி வந்தது. கோல்டு கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். கோல்டு காயின் கிடைச்சது. அப்படின்னா இந்த விளக்கு எனக்கு என்ன வேணுமோ அது கொடுக்குமா? பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன கேட்கலாம்? எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. ஏதாவது சுட சுட சாப்பிட கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த விளக்குக்கு கேக்குற மாதிரி சொன்னா. உடனே கங்கம்மா முன்னாடி ரொம்ப சுட சுட சாப்பாடு ரெடியா வந்துச்சு. அந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த விளக்க பாத்துக்கிட்டு, இது என்னமோ மேஜிக் லேம்ப் மாதிரி இருக்கு. இத்தனை நாள் எங்க அத்தை கிட்ட இருந்த மேஜிக் பொருட்களை தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ இந்த மேஜிக் லேம்ப் இருந்தா நானும் நிறைய மேஜிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த மேஜிக் லேம்ப கையில எடுக்கும் போதே அந்த விளக்கு இப்படியும் அப்படியும் ஆடிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டு, ஹேய், இது என்ன? இந்த விளக்கு டான்ஸ் எல்லாம் கூட ஆடுது. இதுல என்னமோ இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு அந்த விளக்கு கையில எடுத்து என்ன இருக்குன்னு பார்த்தா. அதுல இருந்து கங்கம்மாக்கு ஒரு வாய்ஸ் கேட்டது. இது அக்கா, என்ன இதுல இருந்து வெளியே எடு. அப்ப நான் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலையும் செஞ்சு வைக்கிறேன். இது என்னமோ மேஜிக் மாதிரி இருக்கே. இது கிட்ட கோல்டு காயினோ இல்ல சாப்பாடோ அப்படியெல்லாம் கேட்க கூடாது. டெய்லி அவங்க மேஜிக்கால என்ன அழ வைக்கிற எங்க அத்தை மேல ரிவெஞ்ச் தீர்த்துக்கணும். இதோ அத்தை, இதோ வர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த விளக்க இப்படி தேய்ச்சா. அப்போ அதுல இருந்து ஒரு பெரிய பூதம் வெளியில கிளம்பி வந்துச்சு. அத பார்த்த கங்கம்மா அப்படியே ஆச்சரியமா பார்த்தா. தன்னை விடுதலை பண்ண கங்கம்மாவை பார்த்து அந்த பூதம், ரொம்ப தேங்க்ஸ் அக்கா. இதோ இதுல இருந்து இருந்து ஃபுல்லா பாடி எல்லாம் வலிக்குதுக்கா. எனக்கு ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. எனக்கு கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுக்கா. உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு வைக்கிறேன். ப்ளீஸ் அக்கா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லுச்சு. இங்க பாரு, உன்னை இந்த விளக்குல இருந்து வெளியே எடுத்தது நான் உனக்கு சேவை பண்றதுக்கெல்லாம் ஒன்னும் கிடையாது. புரிஞ்சுதா? நீ எங்க அத்தைய உன்னோட மேஜிக்கால ரொம்ப பயப்பட வைக்கணும். புரிஞ்சுதா அப்படின்னு சொன்னா. இத கேட்ட அந்த பூதம், அத பண்ணிடலாம் அக்கா. அது என்ன பெரிய வேலையா என்ன? சும்மா அப்படி சிட்டுக்க போட்டேன்னா உங்க அத்தை ஓடி ஓடி வருவாங்க. எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அக்கா. ப்ளீஸ் கொஞ்சம் ஹெட் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சொன்னா. சரி, வேற வழி இல்லாம கங்கம்மா அந்த பூதத்துக்கு ஹெட் மசாஜ் பண்ணி விட்டா. ஆஹா ஆஹா, அக்கா, இத்தனை நாள் எனக்கு மேஜிக் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உன் கையில தான் ஏதோ மேஜிக் இருக்குக்கா. ஆஹா, அதே கையால இந்த கை காலையும் கொஞ்சம் அமுக்கி விட ப்ளீஸ் அப்படின்னு கைய நீட்டிச்சு அந்த பூதம். கைய பிடிச்சு விடாம ரொம்ப கோவமா பார்த்த கங்கம்மா கிட்ட, அக்கா, இந்த சின்ன வேலை, இது ஒரே ஒரு வேலை செஞ்சிரு. உங்க அத்தையோட கதைய நான் பாத்துக்கிறேன். உங்க மாமியாரை இந்த விளக்குக்குள்ளேயே அமுக்கி அது உள்ளேயே போட்டு வைக்கிற வேலை என்னோடது அப்படின்னு சொல்லி கை ரெண்டையும் நீட்டுச்சு அந்த பூதம். பாவம் கங்கம்மா வேற வழி இல்லாம அந்த பூதத்துக்கு சேவை பண்ணா. கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பூதம், அக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா அப்படின்னு சொல்லுச்சு. உன் கண்ணுக்கு நான் எப்படிடா தெரியறேன் அப்படின்னு கேட்டா. உனக்கு என்னக்கா, நீ எங்க லோகத்தோட மிஸ் யூனிவர்ஸ் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லுச்சு அந்த பூதம். இது கேட்ட உடனே கங்கம்மா,
இங்க பாரு, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு தான் உன்னை வெளில எடுத்தேன். இந்த மாதிரி என்ன டென்ஷன் பண்ண அப்புறம் பாரு அப்படின்னு ரொம்ப கோவமா சொன்னா கங்கம்மா. அட அக்கா, கூல் கூல், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? இப்போ லஞ்ச் டைம் தானே, வீட்டுக்கு போயிட்டு நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் போட்டு அப்புறமா எந்திரிச்சு உங்க மாமியாரோட கதைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பூதம். சரின்னு சொல்லி கங்கம்மா அந்த பூதத்தை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா. வீட்டுல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட கங்கம்மா அந்த பூதத்துக்கு சாப்பாடு செஞ்சு போட்டா. ஆனா கங்கம்மா எவ்வளவு செஞ்சு போட்டாலும் அந்த பூதம் ஒரே வாயில எல்லாத்தையும் முழுங்கிடுச்சு. பேய் பசினா இதான் போல இருக்கு. மூட்டை மூட்டையா இருக்கிற அரிசி எல்லாம் காலி ஆகுது. 1 கேஜியா 2 கேஜியா கிட்டத்தட்ட எவ்வளோ கேஜி சிக்கனு வேற சாப்பிட்டுடுச்சு. எங்க மாமியார் மட்டும் இப்ப வந்தாங்கன்னா நான் என்ன சொல்ல போறனோ என்னமோ. அந்த பூதத்துக்கு சாப்பாடு போட்டுட்டு இருந்தா. இங்க பாரு பூதமே, இதான் லாஸ்ட். இதுக்கு மேல எங்க வீட்டுல உனக்கு சோறு போட ஒரு பருக்க அரிசி கூட கிடையாது. இத கேட்ட அந்த பூதம் கொஞ்சம் கோச்சுக்குச்சு. அட அவ்வளவுதானா அக்கா, ஒரு தம்பிய பாதி பசியோட நிறுத்துவீங்களா அப்படின்னு கோச்சுக்கிற மாதிரி முகத்தை வச்சான். இங்க பாரு, நீ என்னதான் கத்துனாலும் கோச்சுக்கிட்டாலும் இங்க கண்டிப்பா எதுவுமே கிடையாது. நீ வந்த வேலைய முடிச்சாதான் உனக்கு ஏதாவது வைக்கிறதுக்கும் நான் வைப்பேன், இல்லன்னா உன் இஷ்டம் அப்படின்னு சொன்னான். இத கேட்ட பூதம், சரி சரி அக்கா, அதே மாதிரியே பண்ணிடலாம். சரி சரி, உங்க மாமியார் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டுச்சு அந்த பூதம். இதுக்கு நடுவுல வீட்டோட காலிங் பெல் அடிச்சுது. இதோ பேச்சிலேயே வந்துட்டாங்க எங்க அத்தை. சரி சரி, நான் போய் கதவை திறக்கிறேன், நீ இங்கேயே உள்ளேயே இரு. அவங்க உள்ள வந்த உடனே அவங்கள பயங்கரமா பயம்புறுத்தி அந்த விளக்குக்குள்ள அவங்கள கொண்டு போயிடு, புரிஞ்சுதா? அப்புறம் நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா போய் கதவை திறந்தா கங்கம்மா. என்னடி கதவை திறக்கிறதுக்கு இவ்ளோ நேரமா? சரி போட்டோம் விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடு. ஐயோ அத்தை, அது வீட்ல அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு அத்தை. இத கேட்ட மங்கம்மா, அது என்ன அரிசி மொத்தம் காலி ஆயிடுச்சுன்னு சொல்ற? நேத்து தானே 10 மூட்டை இருக்கணும். அவ்வளவு மூட்டை அரிசி சாப்பிட உனக்கு என்ன பேய் பிடிச்சிருக்கா, இல்ல வீட்டுல தான் பேய் இருக்கா அப்படின்னு சொல்லி உள்ள போறாங்க மங்கம்மா. மாமியார் உள்ள போனதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டா கங்கம்மா. மங்கம்மா உள்ள போன உடனே அந்த பூதம் ஒரே தடவையா மங்கம்மாவை பயம் பொறுத்த ரொம்ப வேகமா கத்த ஆரம்பிச்சது. ஆனா மங்கம்மாவை பார்த்த உடனே அந்த பூதம் அப்படியே நடுங்கி போய் கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிச்சு. மங்கம்மா கதவு திறந்ததை பார்த்த உடனே அந்த பூதம் அதோட விளக்குக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிச்சு. மாமியார் தான் விளக்குக்குள்ள போயிட்டாங்கன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்தோட பார்த்தா கங்கம்மா. ஆனா அங்க பார்த்தவளுக்கு மங்கம்மா ரொம்ப சந்தோஷமா ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சிட்டு இருந்ததை பார்த்தா கங்கம்மா. அட என்னது இது, மாமியார் நல்லா தானே இருக்காங்க, இந்த பூதம் எங்க போய் தொலைஞ்சது? நல்ல மசாஜ் பண்ணிக்கிட்டு வயிறார சாப்பிட்டுட்டு இப்ப எங்க போயிட்டான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த விளக்குக்குள்ள பார்த்தா கங்கம்மா. அந்த விளக்குக்குள்ள ரொம்ப நடுங்கிட்டு இருந்த அந்த பூதத்தை பார்த்தா கங்கம்மா. அட அது என்ன அப்படி நடுங்குற, குளிர் தான் என்ன அப்படின்னு கேட்டா. ஐயோ அக்கா, அந்த அம்மா உங்க மாமியார்னு தெரியாம நான் இந்த டீலுக்கு ஓகே சொல்லிட்டேன். இந்த அம்மா இந்த ஊர்லயே இருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் கண்டிப்பா